இப்போ எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த புதிய அரசு வந்தது எங்களுக்கு தமிழருக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லி கைகட்டி வெடி கொளுத்தி கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நான் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு ஒளிந்த சங்கம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமையாக்கப்பட்ட 8 மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட 8 மாவட்ட தலைவர்களும் நாங்கள் இதில் ஒன்று கூடி இருக்கிறோம். புதிய அரசு எங்கண்டி ஒரு வேதனைக்கான விடியம். அவர் வரும்போது முதலாவது வசனம் காணாமல் போனவைகளுக்கு தான் முதற்கட்டம் தான் தீர்வெடுத்து தருவேன்ட்டு உறவாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரை நேரடியாக சந்திக்காட்டிலும் அவர் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு நாங்களும் சிலர் நம்பி இருக்கிறோம். நாம் இல்லை, தமிழினம் அவரை நம்பி ஓட் பண்ணி எல்லாம் வந்தா பிறகு அவரும் ஒரு போராட்ட களத்திலே இருந்து தன்னுடைய இனத்துக்கு எதிராக போராடி அந்த கதிரையை வெண்டெடுத்தவருக்கு தெரியும் போராட்டம் மட்டும் அப்படி என்று சொல்லி அந்த போராட்டத்திலே வெண்டெடுத்து வந்தவர் இன்றைக்கு எங்களுக்கு விளைவித்த அநீதிக்கு ஒரு நீதி பெற்று தர மாட்டேன் என்று தாம் ஒரு சிங்கள மக்கள் தாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோமிட்ட இனவாதத்தை அவர் தூண்டி இருக்கிறார். தமிழருக்கு இந்த நேரத்தில் எங்கள் தமிழினமும் அவரோட வயது குறைந்தவர் என்று சொல்லி அவரை வரவேற்றிருக்கணும். ஆனால் எங்களுக்கு புதகுழி வெட்டப்பட்டுடுது. இந்த அரசால் புதுசாகவே வெட்டப்பட்டுடு. அந்த புதகுழிக்கு நாங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் இதில் அவதானமாக இருந்து இந்த காணாமல் போன இப்போ வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாதாரண விஷயம் இல்லை. இராணுவத்திடம் அடையாளப்படுத்தி போக்குவரத்தில் ஏற்றி கொண்டு போன பஸ்ஸுகளை அடையாளப்படுத்தி சாட்சியலாக நாங்கள் நின்று அடையாளப்படுத்தி தான் இந்த போராட்டங்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். இந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேணும்ட்டு சொல்லி இந்த வகையில் முழுமையாக நாங்கள் இந்த அரசாங்கத்திலேயும் குற்றத்தை தான் சுமத்துவோம். என்று சொன்னால் அவர்கள் வந்தவுடனும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அழிக்கிற முயற்சியில் தான் கடுமையாக நிற்கினோம். அவர் அழிக்கலைன்னு சொன்னாலும் அவர் ஊடாக அவற்ற ரீதியில் புலனாய்வுத்துறைகளால் மிகவும் ஒரு அச்சுறுத்தலை மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ குறுகிய ஒரு 3 மாதத்துக்குள்ளே புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தலிட்டு அவர்கள் பயம் இல்லாமல் எங்களை கைகள் வைக்கிற அளவுக்கு கூடிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசம் சொல்லு உள்நாட்டு பொறிமுறைக்கு போய் பாருங்கோட்டு சொன்னால் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு புதகுழி தான் இருக்கின்றது, எங்களுக்கான நீதி இல்லட்டது எடுத்துக்காட்டாக சர்வதேசத்துக்கு நாங்கள் இந்த வகையில் கூறுறோம். உதாரணத்துக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னம் வெள்ள அழிவிலே எங்களை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு நிதிய உதவிகளும் கிடைக்கலட்டு நாங்கள் சிறு சிறு உதவிகளை வெளிநாட்டவர்கள்ட்ட பெற்று அவர்களுக்கு அந்த பொதியல் கொடுக்க போகும்போது கூடி புலனாய்வுத்துறை நேரடியாக வீட்டுக்குள் புகுந்து என்னென்ன சாமான் தந்தவை இதை யார் தந்ததிட்டது ஒரு கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. அந்த அம்மாக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து வெள்ளத்திலே தவிக்கும் போது அந்த புலனாய்வுத்துறை அரசாங்கம் விட்டிருக்கலாம் அவர்களை அந்த வெள்ளம் போனதை எப்படி பாருங்கோட்டு சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே அவர்களை விடாமல் நாங்கள் பொதி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த 5 கிலோ அரிசியோ 3 கிலோ மாவை போட்டோ எடுக்க விட்டு அரசாங்கம் விட்டு எங்களுக்கான என்ன நீதி பெற்று தருமிட்டதை நீங்கள் நம்ப வேணும். இந்த வகையில் இளைஞர்கள் கூடுதலாக எங்கள் தமிழ் இளைஞர்கள் களை கட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மாதிரி நாங்களும் பெறலாமட்டு ஒருபோதும் அதை நீங்கள் நினைக்காதீங்கோ. இது எங்களுக்கான வேட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்டிலே நாங்கள் மாட்டாமல் எங்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வை பெறதா இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழினம் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தமிழினத்தை மீட்க வேணும் இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்களை போராடி எங்கள் நிராகரிப்பு இந்த இளைஞரை கைது செய்கிறதோ இல்லாட்டி எங்கள் எந்த ஒரு வகையிலையும் அரசாங்கம் தடையில்லாமல் எங்கள் வடக்கு கிழக்கு இராணுவத்தையும் அவர்கள் எடுத்து எங்களுக்கான உண்மையான நீதி பெற்று தந்தால் தான் இந்த அரசாங்கமாக இருக்கலாம். இல்லை அவர்கள் தங்கள் இனத்துக்காக தாங்கள் வேலை செய்கிறத செய்யும்போது செய்யட்டுக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த சர்வதேச விசாரணை ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டோம். இந்த இடத்தையும் நாங்கள் நிமிந்து நின்று எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும், உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம், இந்த OMP வேண்டாம். மீண்டும் OMPயை புதுப்பிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் முழுமையாக கங்கணம் கட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதில் எங்கள் கிராம உத்தியோகத்தர் மாவட்ட செயலங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அரசாங்கத்தின் பணிப்புக்கு மேலாக வேலை செய்பவர்கள் மக்களை கிராம உத்தியோகத்தர் கடுமையாக விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த OMP அலுவலகத்தில் போக வேணும், போகாட்டில் எங்களுக்கு எந்த ஒரு பதிவுகள் நாங்கள் பதிவுகள் மேற்கொள்கிறதுக்காக இல்லை. நாங்கள்
இன்றைக்கு இல்லை. நாங்கள் 2009 இப்போ யுத்தம் முடிஞ்சது அண்டையிலேருந்து நாங்கள் எங்கள்ட உறவு காணாமல் போனதை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாய விலையை நாங்கள் விழாமல் நாங்கள் மீள வேணுமாக இருந்தால் இந்த கிராம உத்தியோகத்தரும் எங்களில் இருந்த ஒரு சகோதரர்களாக வந்திருக்கின்றார்கள், சகோதரிகளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தொந்தரவுகள் கொடுக்காமல் எங்களுக்கான ஆதரவை தந்து எங்களின் உறவுகளை பெறுறதுக்கு அவர்களும் இதிலே ஒத்துழைக்க வேணும். ஏனென்றால் அந்த மிரட்டலே சில வயதானவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள். ஏஜோப்ஸ் வழியை கூப்பிட்டு அவர்களிட ஒப்பம் பண்ணியிருக்கிறார்கள். உங்களுக்கு 2 லட்சம் ரூபா பணம் தானே அம்மா வருகிறது, இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள், இது எடுக்கத்தான் நீங்கள் கட்டாயம் வேணும், இதை எடுக்காட்டி நாங்கள் இந்த வேலை போடும்ட்டு சொல்லி அவர்கள் நாங்கள் இந்த வேலையை பார்க்கின்றார்கள். அரசாங்கம் கொடுத்த வேலையை சரியாக செய்கின்றார்கள். இதை சர்வதேசமோ எங்களுக்காக நீதி கேட்டு போராடும் அனைத்து உறவுகள்கிட்ட இங்கே இருக்கின்றோம். இந்த வகையில் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இருந்து எங்களை மீட்க வேண்டுமாக இருந்தால் உலக நாட்டுக்கு இதை பகிரங்கமாக சொல்லி எங்கள்ட பிரச்சனைக்கு தீர்வு வரணும். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த ஒரு தீர்வு வர மாட்டோம், நாங்கள் ஓய மாட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களை கொண்டு போய் அடைச்சாலும் சரி, அடைக்காவிட்டாலும் சரி, எங்களை இவர்கள் வேறு விதத்தில் கொலை செய்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எங்கள்ட உறவு கிடைக்க மாட்டேன். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் நிமிந்து போராடுகின்றோம், நெஞ்ச நிமித்தி சொல்லுகின்றோம். நாங்கள் சாட்சியங்கள் எங்கள்ட உறவை கொடுத்துட்டு நாங்கள் உங்களோட காசுக்காக வரையில எங்கள்ட உயிரை தர மட்டும் நாங்கள் போராடுவோம். இதில் எந்த புலனாவாக இருந்தாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் மட்டும். ஆனால் ஏனி எங்கள்ட வீடு வழியே இந்த புலனாத்துறை வருமா இருந்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் கைகலப்பும் ஏற்படும் விட்டதை இந்த இடத்த நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வலி இருக்குது. அதால் நான் இதில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் நாங்கள் இந்த யாழ் ஊடக மையத்திலே 8 மாவட்டத்தின் தலைமைகளும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவியும் செயலாளருமாக சேர்ந்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் தற்போதைய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு கடைசி ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். அந்த ஜனாதிபதி அவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லாமல் தான் அந்த காணாமலாக்கப்பட்டவர் என்ற வழி தனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த ஒரு தேர்தலின் போது ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த கட்டத்திலே அவர் இப்போது மறுத்து கூறியிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தான் அந்த இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உள்ளக பொறிமுறை தான் நடக்கும், சர்வதேச பொறிமுறையை தான் மேற்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியும் மறுத்திருக்கின்றார். அதே போல் நாம் இன்றைக்கு கடல் வள அமைச்சர் அவர் உண்மையாகவே கடல் வளத்துக்காக தீர்மானிக்கப்பட்டவர். ஒரு மனித உரிமையை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாது. ஒரு தமிழராக இருந்து கொண்டு அவர் ஒரு சிங்கள கட்சிக்கு தான் அவர் ஒரு வேட்பாளராக களமிறங்கினவர். ஏனென்று கேட்டால் தற்போது பார்க்கின்ற போது உண்மையாக தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு இன்று செயற்பட்டிருந்தால் வடக்கு கிழக்கிலே நாம் பாரிய ஒரு சமூகத்துக்கான ஒரு பாராளுமன்ற கதிரைகளை பெற்று பேரம் பேசுகின்ற சக்திகளாக நாங்கள் மாறியிருப்போம். ஆனால் நாங்கள் உள்வீட்டு பிரச்சனைகளுக்கு அடிபட்டு இன்றைக்கு ஒரு சமூகத்தின் பிரச்சனையை கைவிட்டிருக்கின்றோம் என்று தான் நாம் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு மாவீரர் நாளில் இன்றைக்கு ஜனாதிபதி மாவீரர் நாள்களை கொண்டாடலாம் என்று சொல்லி இருந்தார் என்று சொல்லி ஊடகங்கள் சொல்கின்ற போது அவர்கள் தூண்டப்படுகின்ற ஒரு சக்தியாக தென்னிலங்கையில் இருக்கின்ற அமைச்சர்கள் அதை மாவீரர் நாள்களை கொண்டாடினவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயங்கரவாத சட்டத்தை ஏன் வச்சிருக்கின்றார்கள்? ஏன் தமிழர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு உரிமைகளை கேட்கின்ற போது அவர்களை கைது செய்து சிறைகளில் அடைக்கப்பட்டால் எந்த ஒரு உரிமைகளும் கேட்கப்படாது. அப்போ இனி நாம் தமிழர்கள் அடிமையாக வாழ்வதற்காக இந்த தமிழினம் இன்று சிங்கள பேரினவாதத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சென்று அமைச்சர்கள் பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் இந்த தமிழ்நாட்டில் என்னென்று வாழ்வது? யாருக்கு நீங்கள் வேலை செய்கின்றீர்கள்? இன்று நாங்கள் சிங்கள கட்சிகளில் வேலை செய்த பாராளுமன்றத்துக்கு போன அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெரிய சக்திகளாக தெரிகின்றது. இன்று பார்த்தால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்றது. அந்த குறைவாக இருக்கின்ற போது நாம் சில்லறையாக எத்தனையோ பேரை களமுறைக்கித்தான் நாங்கள் சில்லறையாக்கி இன்றைக்கு சிதறப்பட்ட சின்னமாகவும் தமிழினம் இருக்கின்றோம். எனவே நாம் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் இனியாவது நாம் ஒரு பேரம் பேசுகிற
சக்தியாக எந்த ஒரு நாங்கள் ஒரு வேலையை முன்னெடுக்க போகின்றோமோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகின்றோமோ தமிழர்களாக நாம் இனியாவது எமக்கு ஒரு விட்டு கொடுப்போடும் புரிந்துணர்வோடும் எமது உள்வீட்டு பிரச்சனை இல்லாமல் உள்வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை பேரம் பேசாமல் நாம் ஒரு சமூகத்துக்கான ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இந்த நேரத்திலேயாவது இனியாவது நான் கடந்த காலங்களை விட்டுட்டு எதிர்காலங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்காகவே நாங்கள் இனியாவது ஒன்று சேர்ந்து நாம் எமது உரிமைகளை பெறுவதற்கு நாம் எல்லாரும் வழி சமைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தமிழ் சமூகத்திடம் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.